ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் டேடி மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு. என்ன மீன் பாப்பாவா? நெத்திலி. எஸ், இவ்வளோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறது? இங்கே யாரோ ஒருத்தர் வரானே, குண்டை. எத்தனை கிளம்பு. ஆன்டிபயோட்டிக் ஆத்தும் போயிடுச்சு. கல்லு பிக்கரை பண்ணணும். நம்மளால க்ளீன் ஆகாத நிறைய விஷயம் அதில் க்ளீன் ஆகும். ஹாய், பார்த்தீங்களா? நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவ்வளோ ரொம்ப இருக்குது. ஸ்மெல்லு செம சூப்பராக வருது. மாம், நான் குளிச்சிட்டேன். என்னென்ன செஞ்சுருக்கீங்க? மீனெல்லாம் ராத்திரி தானே பொறிப்பீங்க, ஏன் இப்போவே பொறிக்கிறீங்க? டேடி தான் ரசமும் மீனும் கேட்டார், அதனால் கொஞ்சம் மட்டும் செய்யலாம் அன்னைக்கு. இப்போ மீன் பொரிச்சிட்ருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்குது. மசாலா போட்டு வச்சுருக்கு. சிக்கன் அப்படியே கடாயிலே வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் மீன் பொரிச்சிருக்கேன். இது சாதம் இப்போ தான் செஞ்சேன். சுட சுட சாதம். சிக்கன் குழம்பா? இது சிக்கன் குழம்பு. ஜீரணமாக ரசமா? ஆமாம், இது ரசம். இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ தான் செஞ்சுருக்கேன்றீங்க. சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டு. இதில் இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமா? முள்ளை அப்படியே சேர்த்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டே காலி பண்ணிட்டா எப்படி? இந்த ஆயில் பண்ண அதான் இருக்கு. மீன் நல்லா டேஸ்ட். சிக்கன் பிக்கவே முடியாது. அவ்வளோ ஹார்டாக இருக்கா? அப்படி இல்லை, கையில் மாட்டவே இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது குழம்பு. அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்பைசஸ், நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். மறக்காமல் தமிழ் சைட் சேனல்